Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ராகி ஆப்பம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு சோறு அவெல்லாம் சேர்க்கலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காவை இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அடுத்ததாக இது கூடவே ராகி மாவு சேர்த்துக்கலாம். 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைக்கும் போது அரை கப் தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கடையில் வாங்கினா ராகி மாவு அல்ல வீட்டில் தயார் பண்ண ராகி மாவு கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்துகிட்டு இதில் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஈஸ்ட்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மாவை எப்பவும் போல் நல்லா புளிக்க வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் போல் நான் இங்கே ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம இதை மூடி வச்சு புளிக்க வச்சிடலாம். வெயில் காலமாக இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும். மழை நேரமாக இருந்தால் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் போல் ஆகும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். பட்டாணி கிரேவி தான் செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே பட்டாணியில் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், தேவைக்கு மட்டும் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரது வரையும் வதக்கி எடுத்தால் போதும். அடுத்ததாக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 2 தக்காளி பழம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி பழத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு சேர்க்கக்கூடிய அரைப்பு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு அரை கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை அதிகமாக சேர்க்க வேண்டாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தேவைக்கு தண்ணியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். நான் இங்கே அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நமக்கு தக்காளி பழம்லாம் நல்லாவே வதங்கி வந்துட்டு இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இது போல் வதக்கி எடுத்துட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அரைப்பு, அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப் போல் தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நமக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது சேர்த்துருந்தா அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும்போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்துட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி. இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரிக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு மாவு வந்து நல்லாவே பொங்கி வந்துட்டு நான் இங்கே ஒரு 3/4 மணி நேரம் மட்டும்தான் வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா பொங்கி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை ரொம்ப கலந்து எடுக்கக்கூடாது, ஜென்டலாக கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம். இது போல் ஒருக்கா நல்லா கலந்துட்டு நம்ம இதை ஆப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே தோசை தவா ஆப்பச்சட்டி ரெண்டுலேயுமே நான் வந்து சுட்டு காமிச்சிருக்கிறேன். தோசை தவாவில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ரொம்பலாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கக்கூடாது. லைட் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் வர ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆப்பம் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். இது போலவே நம்ம தேவைக்கு ஆப்பம் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் ராகி மாவில் பண்ண நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஆப்பச்சட்டிலையும் சுட்டு காமிச்சிருக்கிறேன். ஆப்பச்சட்டியில் சுடும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் ஆப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆப்பம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நம்ம செஞ்சுருக்கிற கிரேவியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஆப்பத்தை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிச்சு காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளில் ஆப்பம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.